வெல்கம் டு ஒரு நாள் முதியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா 636வது லுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷயா கம்பெனி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் 50 இவனுடைய மிகப்பெரிய ஃபேவரட் நம்பர். நான் இத்தனை வருஷம் பார்த்த வரைக்கும் பல தடவை 50 தான் அடிச்சிருக்கான். ஒரு சில நேரங்களில் 50 இல்லாத நம்பர்களும் அடிப்பான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு 50 கலந்து தான் வந்திருக்கு ஆட்டம். அன்றைக்கி அது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஆட்டத்தில் டபுள்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டபுள்ஸ் வந்தால் 50 கலந்து வந்தால் டபுள்ஸ் எப்படி வரும், ஒருவேளை 50 வரலன்னா எந்த மாதிரி டபுள்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் உன்னிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் முருகன் தேவி ஆல்போர்டு சிங்கிள் நம்பர் 2 கொடுத்து சூப்பரான வெட்டிங் கொடுத்துருக்காரு. சிவகுமார் ஏபோர்டு 2 பாஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கக்கூடிய ஏபோர்டு பார்த்திங்கன்னா 4 வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றுனுடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 224 டபுள்ஸில் அடிச்சிருக்கான். ஸோ போன மாதமே ஏகப்பட்ட டபுள்ஸ் அடித்தான். இந்த மாதம் டபுள்ஸ் அந்தளவுக்கு வராதுன்னு தான் என்னுடைய கணிப்பில் இருக்குது. அவன் இப்போ கிட்டத்தட்ட இப்போ 2 நாளாக டபுள்ஸ் அடிச்சிருக்கான். ஸோ இந்த ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக போன மாதம் இருந்த அளவுக்கு டபுள்ஸ் இந்த மாதம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நம்ம யாரும் டபுள்ஸ் வந்தாலே இங்கே ஆட்டம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸ் இந்த மாதம் அந்தளவுக்கு அதிகமாக அடிக்க மாட்டான்ட்டு என்னுடைய நம்பிக்கை மட்டும்தான். பட் அதையும் மீறி என்ன நடக்குங்கிறது தெரியாது நம்மளுக்கு. ஸோ பி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 வந்திருக்கு. இன்றைக்கி 5ஆம் நம்பர் 5 வரல அப்படின்னா 5க்கு பவர் நம்பரான 0 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆட்டத்தில் 5-0 ஆட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. அதுவும் இல்லாமல் டபுள்ஸாகவே அடித்து தாங்குறான். பி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 தான் வந்திருக்கு. அடுத்ததாக சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் 2ஆம் நம்பர் நம்மளுக்கு வந்திருக்கு. 2 இன்றைக்கி 2த்துக்குமே 2ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 2 வரலன்னா 2க்கு அடுத்த நம்பர் 3 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 3 வந்தால் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத நான் பின்னாடி வரக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் உங்கள் கெஸ்ஸிங்கில் முதல்ல வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எனது மட்டும்தான் நீங்கள் போட்டு ஆகணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. என்றைக்குமே நானும் இல்லை, யார் எந்த கெஸ்ஸிங் கொடுத்தாலும் எடுத்த உடனே கண்மூடித்தனமாக போடக்கூடாது. அதுதான் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமும் கூட. கண்மூடித்தனமாக போடுறத விட்டுட்டு இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங் வேறு யாராவது கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது முதல்ல பாருங்கள். அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 00 5 எனக்கு டபுள்ஸ் வந்தால் 00 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இது 2 மிஸ் ஆச்சுன்னா 3 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 3க்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
மேக்ஸிமம் இன்றைக்கி நிறைய பேர் 5-0 எதிர்பார்க்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சானா டபுள் 3க்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர். ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த மாதம் 6-3க்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த 3 இன்றைக்கி மேட்ச் பண்ணி அடிக்கிறானா என்னங்கிறது தெரில. நான் ஒரு 2 நம்பர்களை மட்டும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். 156, 356 அப்படிங்கிற ஒரு 2 நம்பரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு கூடிய வீடியோவில் அடிப்பான்னு நினைக்கிறேன். கம்மியாக ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. எல்லா நம்பர்களையும் ஃபாலோ பண்ணுறவங்க அது உங்களுடைய இஷ்டப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ ஃபாலோவிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு ஃபுல் வின்னிங் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது 452 அப்படிங்கிறது நம்மளுடைய டைரெக்டாக நம்மளுடைய போர்டு கிசிங்கில் வந்த நம்பர். இதில் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி 00 வந்து அடித்தான் அப்படின்னா 002 அப்படின்ட்டு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பவர் நம்பரை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த நம்பர், இந்த 2 நம்பர் தான் நம்மளுடைய 3 டிஜிட்டில் வந்த நம்பர். இந்த கிஸ்ஸிங் உங்கள் கிஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதாங்கிறதும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஒருவேளை இது எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா உங்களுடைய கிஸ்ஸிங்கில் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அடுத்ததாக ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பரும் தான் நம்ம கிஸ்ஸிங்கில் வந்திருக்கு. 5-2 பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை 0 கலந்து அடித்தானா நான் சொன்ன மாதிரி 002 ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது 2மே வரல, 5யும் வரல 0வும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி 3க்கு தான் வாய்ப்பு அதிகம். 3க்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதையும் கிட்டத்தட்ட ஒரு 2 சாய்ஸாக கொடுத்துருக்கேன். நம்ம பொதுவாக யோசிக்கக்கூடிய 5-0 இது இல்லாத 3ஆம் நம்பர் 2 விதமாக நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சொன்ன விஷயங்களை ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.